வேணா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட் ஆயிருன்னு. எனக்கு தெரியுமே, நம்ம ஒரு வாட்டி ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ள போனா இந்த பொண்ணுங்க எடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க போய் உங்க ஃப்ரெண்டு பேரை சொல்லுவோமா? வேண்டாமா? சரி ஓகே, சொல்ல வித்யா தான். ஓகே ஓகே. ஆனா இல்ல எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. உங்களுக்கு அப்படி எதனா ஃபீலிங் இருந்ததுன்னா சாரி, நம்ம இனிமேல் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறதா இருக்கட்டும், லைக் டீச் பண்றதா இருக்கட்டும். நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு டீச் பண்ணியிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட். அதை வச்சுதான் காலேஜ்ல இப்படியே சமாளிச்சேன். என்னால போய் பேசவும் ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்படி போய் பேசுறது அப்படின்ட்டு கேட்டாங்க. மெசேஜ்லயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து மீட் பண்ணலாம், கிளாஸ் எங்க அப்படின்னு வந்து அட்ரஸ்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே பயம், எல்லாம் வந்து எனக்கு இவன் மேல வந்து எப்படி சொல்றேன், நிறைய லவ் வந்துருச்சு. லவ்லாம் கிடையாது, நீ வேற. வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்டிருந்தீங்க உங்களுடைய லவ் ஸ்டோரி போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நாங்க எங்களுடைய லவ் ஸ்டோரியை ரிவீல் பண்ண போறோம். இனிமேல் தான் கெஸ் பண்ணோம். சரி ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமனான லவ் ஸ்டோரி கிடையாது. பார்த்த உடனே காதல் அந்த மாதிரிலாம் இல்லை. இது என்ன சிரிக்கிற, அந்த மாதிரிலாம் இல்லை. இதில் ஒரு நிறையா ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. லவ் ஸ்டோரியில் காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபுல்லாக எக்ஸாக்டாக சொல்ல போகிறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஸ்டோரியை நாங்கள் 4 ஃபேஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அது என்னென்ன ஃபேஸ்ன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா unknown, and phase 2 பார்த்தீங்கன்னா solving, and phase 3 meeting in the real world, and phase 4 பார்த்தீங்கன்னா falling for each other. ஐயே, கேமராவே பாரு, என்ன பார்க்காத. நீ தானே கேமரா பார்க்க சொன்ன, அதுக்குன்னு என்ன மறந்துடுவியா? ஆமாவா? நான் ஏமாந்துருவேன். சரி ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ தான் நம்ம வீடியோ 4 பேருக்கு நிறைய போய் சேரும். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. இப்போ ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா அன்னோன் ஃபேஸ்ன்னு சொல்லி ஏன் வச்சுருக்கோம்னா எங்கள் 2 பேருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் யாருன்னே தெரியாது. ஆமாம், நீங்கள் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு சொல்லுவாங்க அவங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா அது ஒரு என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ என்கேஜ்மெண்ட்டில் தான் இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஓகே, ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும் எந்த ஒரு கான்டாக்டோ லிங்கோ ஆகலை. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் நடந்தது. என்னது? இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என் கூட பேசுனாங்க. ஐயோ, அதுவும் ஃபர்ஸ்ட் வாட்டி பேசினாங்க. கரெக்டாக? இது வரைக்கும் எங்கள் அம்மா கூட பேசியிருக்கேன் நீ வாழ்க்கையில? பேசினதே இல்லை, பார்த்ததே இல்லை. ஓகேங்களா? அந்த என்கேஜ்மெண்ட்ல தான் எங்கள் அம்மா இவங்களை பார்த்துருக்காங்க, இவங்க அம்மாவை பார்த்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ அந்த இடத்துல சொல்லுங்க. அப்போ வந்து இவங்க அம்மா பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் லைக் என்ன பண்ணுற, லைக் என்ன படிக்கிறியா அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அப்போ நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன், காலேஜ் செகண்ட் இயர். அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என் பையனும் செகண்ட் இயர் தான், இரு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரு கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, அப்புறம் வந்து அவங்க போனதுக்கப்புறம் நான் வந்து ஓடிட்டேன். என்ன கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிடியா கேடி? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிடல அவங்க. நான் எங்கே பார்க்கிங்கில் நின்றுட்டு இருந்தேன், ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அது கூட இல்லை ஃப்ரெண்டு கூட, மகேந்தர் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிடல, அவங்களும் பிஸி ஆகிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன்னு வேற சொன்னீங்க, அது என்னங்க? அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தேன், லைக் யார் இது புதுசாக இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அது வந்து எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான். ஸோ வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஃபேஸஸ். ஸோ இவங்க யார் அப்படின்னு நினச்சாங்க தான். ஆனால் வந்து ஆன்டி இவங்க அம்மா என்கிட்ட பேசும்போது இவங்களோட பையன் தானே எனக்கு அப்போ தெரியல. அண்ட் அவங்களும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன். ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் நான் பார்த்ததே இல்லை இவங்கள. செகண்ட் ஃபங்க்ஷனில் தான் பார்த்தேன். செகண்ட் ஃபங்க்ஷனில் ஆக்சுவலாக நான் பார்க்கல, போட்டோ தான் எழுதிவிடும், பார்க்கலாம் இல்லை. சரி ஓகே. அந்த அன்னோன் பார்ட்டில் இப்போ செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். நம்ம இப்போதைக்கு இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் மீட்டே பண்ணிக்கல, பேசிக்கல. எங்கள் அம்மாவும் இவங்களும் தான் பேசியிருக்காங்க டேரெக்டாக. ஓகேங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ வரைக்கும். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? பர்த்டே ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அகெயின் நாங்கள் போகிறோம் 2 பேரும், நானும் எங்கள் அம்மாவும். நீங்கள்? நீங்களும் வந்தீங்க ஃபேமிலியா? ஓகேங்களா? அங்கே நான் நார்மலாக சில்லாக தான் இருந்தேன், எல்லாருக்கூடையும் பேசிட்டு எல்லாருக்கூடையும் ஃபன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நின்று எடுத்துட்டோம் குரூப் ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன், நான் வீட்டுக்கு வந்தேன்.
ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் வரும் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் அங்கே உள்ள நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் ஆனாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கும் ஆயிருப்பாங்க ஓகேங்களா. ஐயே இல்லை சஜஸ்ட் ஆனாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய அந்த ஃபீட்பேக் ரெக்கமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா யூ மே நோ அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல நிறைய சஜஷன், அதாவது மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் சஜெக்ட் ஆனாங்க எனக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி சந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. நான் பார்த்தேன், நான் கிளிக் பண்ணிட்டு நான் ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுக்கல நான் ஃபர்ஸ்ட் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஏன் கொடுக்கல அப்படின்னா, டெஃபினட்டாக ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஐடி ஏன் பார்த்தேன், எப்படி பார்த்தேன்? அதான் கீழே பார்த்தீங்கன்னா அந்த யூ மே நோ அப்படிங்கிற ஒரு லைனாக ஒன்று வரும் சஜஷன். இப்போ இவ்வளோ நேரம் அதானே சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ சஜஸ்ட் ஆனதான் பார்த்தேன் ஓகேங்களா. நான் கொடுக்காது நல்லது தான். ஏன் தெரியுமா சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு வந்த ஃபாலோ ரிக்வஸ்ட் தான் ஓகேங்களா. ஸோ இவங்க யாரையும் ஃபாலோ பண்ணலை, ஏன்னா இவங்களுக்கு யார் என்னன்னே தெரிலனா இவங்க ஜென்ரலி அப்செட் பண்ண மாட்டாங்க, ப்ரைவேட் அக்கௌண்ட். ஸோ அந்த ஒரு மைண்ட் எனக்கு இருந்தது. நான் யாருன்னே தெரியல, நான் ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஐ வில் நாட் பிகேம் த ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலை. ஆனால் கை போச்சு, whatever it is, destinyனால கை போச்சு. தெரிஞ்சவங்க தான் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், தெரியாதவங்க தான். ஆமா, தெரியாதவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன். சோ எனக்கு தெரியுமே. எப்படி தெரியும் உனக்கு? ரெண்டாவது இதுல ஆமா, அவ்வளவு க்ளோஸ்லாம் இல்ல, போட்டோ எடுத்துறோம்ல. ஓ போட்டோ எனக்கு நான் இவங்கள பார்த்ததே இல்ல, அந்த ஃபங்க்ஷன்ல இவங்கள பார்க்கவே இல்லை நான் ஆக்சுவலா ஓகேங்களா. போட்டோ மட்டும் எடுத்தோம், அதுல ஏதோ நின்றுட்டு இருந்தாங்க அந்த பக்கம். அந்த போட்டோ நான் கிராப் பண்ணி போடுறேன். நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன், இவங்க இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க, நடுவில் ஒரு 4 பேர் பாதுகாப்புக்கு. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது, ஃபாலோ கொடுக்கலாமா வேணாமான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃபாலோ ரிக்வஸ்ட் வருது மேடம் கிட்ட இருந்து. என்ன சிரிக்கிற, ஃபாலோ ரிக்வஸ்ட் வருது. நான் சதறிட்டேன், ஐயோ இதான் டெஸ்டினி ஸ்டோரி போல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாலோ ரிக்வெஸ்ட் ஆமா, கொஞ்சம் லைக் என்ன சொல்றது, அந்த எனக்கே தோணுச்சு சரி ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் கொடுக்காம தூங்கிட்டேன். ஸோ காலைல எழுந்துச்சு பார்க்கும்போது இவங்க இது வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு, நீங்களே சொல்லுங்க. ஏன் கொடுத்தீங்க ஃபாலோ ரிக்வஸ்ட்? நான் ஏன் ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்தேன்னா லைக் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தோம் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்காக தான் நான் ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். ஓகே. ஸோ கடைசி வரைக்கும் ஃபோட்டோ வாங்கினீங்களா நீங்க? வாங்கினேன், அன்னைக்கே அனுப்பிவிட்டேன். ஐயோ அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்து 3 நாள் ஆச்சு, நோ மெசேஜ், நோ போட்டோ கிட்ட எதுவும் கேட்கல. நானா ஏதோ ஒரு சாங் போட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ சாங் போட்டதுக்கு அப்புறம் சாங்ல இருந்து டைரக்டா ரிப்ளை கொடுத்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சோம். ஆமா, பேச ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்புறம் ஏன் ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்து யாரா? அதாவது நண்பர்கள் எங்க பாருங்க, ஒரு போட்டோ எடுத்திருக்கோம் நாங்க ஓகேங்களா, குரூப் போட்டோ. அதை கேட்கறதுக்கு தான் ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னு சொல்றாங்க ஓகேங்களா. சொன்னதுக்கு அப்புறம் 3 நாளா அந்த போட்டோவே கேட்கல. அப்ப எதுக்கு அவ ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்த நீ? போட்டோ வாங்குறதுக்காக ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். சரி நானா போய் பேசினா லைக் போட்டு போட்டோ அனுப்புங்க அப்படி சொன்னா நல்லா இருக்காது. சரி என்னால போய் பேசவும் ஒரு மாதிரி இருந்துச்சு, எப்படி போய் பேசுறது அப்படின்ட்டு. அப்போ உன ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுக்க ஒரு மாதிரி இல்ல என்ன டெஸ்டினி போல, மேபி டெஸ்டினி நான் ஏன் கொடுத்தனே எனக்கே தெரியல. டெஸ்டினி தான். ஏன் கொடுத்தனா, நம்ம இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கோம், அதனால நீ எனக்கு கொடுத்துருக்க மேபியா. சரி ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்குள்ளேயே நம்ம வரோம். ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம், லைக் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டாக் பார்த்தீங்கன்னா, நான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லாம் எனக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ நார்மலாக ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஏதோ காலேஜில் ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதோ ஒரு ஈவெண்ட் ஓகேங்களா, வாட் எவர் இட் இஸ், அந்த குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும்ல. ஸோ அது போல் எனக்கு மெசேஜ் வருது போல், ஸ்டாக் மார்க்கெட் பேசிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ அவங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இது போல் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உனக்கு தெரியும்ல, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாண்ணா ஆமா, என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு வந்துட்டு லைக் நாங்கள் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டீங்களா என்ன அப்படி ஹாய் பாய் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன ஆமா அந்த மாதிரி தான் எங்களோட டாக்ஸ் இருக்கும். சரி நான் நினைச்சேன் வந்து இவன் வந்து ரொம்ப நல்ல அறிவு உள்ளவன். ஆமா அறிவு உள்ளதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அறிவு எனக்கு நிறையவே இருக்கு.
நல்ல அறிவு இருக்கும் போல இவனுக்கு. லைக் எனக்கு வந்து என்னன்னா காலேஜ்ல ஒரு இவங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அறிவு அவ்வளவா இல்ல, சோ அதனாலதான் அறிவு இருக்க பர்சன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. எனக்கும் அறிவு இருக்கு. சரியா? அப்ப என்னாச்சுன்னா காலேஜ்ல வந்து ஏதோ இது டெஸ்டோ எக்ஸாமோ என்னமோ பிபிடி ப்ரெசன்டேஷன் லைக் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பிபிடி ப்ரெசன்டேஷன். ஸோ அதுக்காக வந்து எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் காலேஜில் வந்து நிறைய செமினார்ஸ் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ நான்லாம் எப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ப்ரெசன்டேஷன்னா இன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், முன்னாடியெல்லாம் அதுக்கான இது பண்ண மாட்டேன். ஸோ நான் ஜிம்மில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க இது போல் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஜிம்மில் இருக்கும்போது தான் அப்போ நான் செம்ம கன்சிஸ்டன்சியாக ஜிம்லேயே தான் வாழுவேன். ஸோ அந்த ஜிம்மில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே சூப்பர் நைஸ் வர ஃப்ரீ ஆகிட்டு வரேன் வந்து சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்து ஓடி வரேன் ஸ்கூட்டிலாம் பிடிச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்குறேன், லைக் நான் உங்களுக்கு மெசேஜில் சொன்னால் உங்களுக்கு புரியாது, காலில் வேணா சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க உஷாரு, காலில் வேணா நீங்கள் பொறுமையாக மெசேஜ்லேயே சொல்லுவாங்க. நான் அப்போ சொன்னேன் இப்போ நீங்கள் கூட கால் பேச வேணாம் தானே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி காலில் சொன்னால் புரியும் அப்படிங்கிற பட்சத்தில் சரி அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணி புரியுமா இல்ல புரியும் தான், புரியும், நல்லா ஈஸியா புரிய வைக்கலாம்னு சொல்லி சொல்லி தரலாம். சரி இதை கூட விட்டுரும். இவங்க பண்ண சீனை கேளுங்க. நான் கால் பேசினா யார் கால் பேசினாங்கன்னு சொல்லி வீட்டுல எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நோட்டும் பெண்ணு எடுத்துட்டு வெளியில வந்துட்டாங்க. வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் சொல்லுவேன் நானு. நோட்டும் பெண்ணு எடுத்துட்டு வெளில வந்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க போல, டிவி பார்த்துட்டு இருக்காங்களோ வாட் எவர் இட் இஸ். வெளியில வந்துட்டு நோட்டு பெண்ணு உட்காந்துட்டு ஹலோ சொல்லிடி அப்படின்னாங்க. சொல்லிடியா என்ன சொல்லிடி, ஒரு வாட்டியாச்சும் பண்ணிருப்பாங்க. எல்லா காலத்தை பத்தி பேசாத, நீ பண்ணியா இல்லையா சொல்லிடி அப்படின்னாங்க. சரி நான் புரிஞ்சுட்டேன், ஓகே சொல்லிடினா புரிஞ்சிச்சு, வீட்டுல ஆள் இருக்காங்க. சரி அப்படியே நார்மலா அப்படியே சொல்லி கொடுத்தேன், ஃபுல்லா சொல்லி கொடுத்தேன். அப்புறம் சாப்பிட்டியாடி, சரிடி, சரி ஆள சிரிப்பு எனக்கு. சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா சொல்லி கொடுத்து முடிச்சு. மட்டும் என்ன நான் சொல்லுடி அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, வேணுமே உட்காந்து சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கான். டி அப்படின்னு சொல்லி ஏதோ கலாய்க்கிறான். வேணும்ட்டு அன்வான்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தான். சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா பேசி முடிச்சு தூங்கிட்டு நாளைக்கு அதாவது ஒர்க் பண்றேன் நான், ஓகேங்களா, ப்ராப்பரா சின்சியரா உட்காந்து ஏதோ மானிட்டர்ல உட்காந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு 12 o'clock 12:30 ஒரு கால் சவுண்டு வருது எனக்கு. அதாவது இப்போ இதுதான் ஃபோன், ஓகேங்களா. ஸோ ஃபோன் இங்கே இருக்கும், நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். கால் சவுண்டு வருது, இதில் வரல, லைக் நார்மல் காலில் வரல, வாட்ஸ்அப் கால் அது. ஸோ கால் சவுண்டு 12 மணிக்கு மத்தியானம் வருது. எனக்கு என்றைக்குமே அந்த மாதிரி டைமில் வந்ததில்லை. ஒரு கால் வந்து 2 ரிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு தாட் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சந்தியாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். சரி நார்மல் கால்ல இல்லை, சரி வாட்ஸ்அப் காலாக இருக்கும்னு சொல்லி வாட்ஸ்அப் காலில் பார்த்தா இவங்க தான். ஷாக் ஆகிட்டேன் நான். ஐ வாஸ் லைக் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். ஹலோ சொல்லுங்க தனியா. நான் இது நெக்ஸ்ட் நாங்கள் தான் என்ன சொன்னேன் ஃபுல்லாக மறந்து போச்சு எனக்கு அப்படின்றாங்க. ராத்திரி ஃபுல்லா உட்காந்து சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சா. இவன் சொல்லி மட்டும் கொடுக்கலங்க, சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணானா வேற ஏதோ டாக்ஸ், அதனால அது மறந்துடுச்சு. என்ன டாக்ஸ், சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ணணும்னா கேட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் கால்லயே எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா லைக் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டேன், அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி 12 மணிக்கு நெக்ஸ்ட் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் டக்குன்னு ரிவைஸ்லாம் பண்ணி விட்டேன். அதாவது நாமெல்லாம் அவங்க ஏதோ போய் நல்லா பண்ணிட்டீங்களா, எப்படி பண்ணீங்க, சூப்பராக பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, நார்மலா போயிட்டு இருந்தது. ஸோ இப்போதான் தேர்ட் இது. ஸோ தேர்ட் இது பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் வெரி லாக்டு. எனக்கு என்னாச்சுன்னா லைக் நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கால் பண்ணேன், லைக் வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக. சரி இவ்வளோ தூரம் நமக்கு சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி தேங்க்ஸ்லாம் சொன்னேன். ஓகே ஒரே நிமிஷம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது ரொம்ப சீக்கிரமாக. அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் சொல்லியாச்சு, ஓகே சொல்லிட்டாங்க, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக கொஞ்சம் டைம் வேணும்ல, நல்ல டைம் அதெல்லாம் பார்க்கணும், ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜில் நடக்கும்.
இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிளைமர், அதாவது டிஸ்க்ளைமர் மாதிரி. ஸோ இப்போது எல்லாருக்கும், அதாவது இவங்க ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் நான் யூடியூப் பண்ணுறேன்னு சொல்லி தெரியும். அண்ட் நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியும். நாங்கள் 2 பேரும் யூடியூப் பண்ணுறது சில பேருக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா we don't mind, ஓகேங்களா? இது எங்களுடைய வேலை, ஃப்யூச்சர்லேயும் இதான் எங்களுடைய வேலை. ஸோ ப்ளீஸ் டூ யுவர் ஓன் பிஸ்னஸ். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குவோம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ நார்மல் வியூவர்ஸ்க்கோ சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல வேண்டியவங்களும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத எங்கள் லைஃப்பை வந்து எட்டி பார்க்காம ப்ளீஸ் கோ அண்ட் see your life, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கால் பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு, நைட்டு கால் பண்ணதெல்லாம் வாட் எவர் இட் இஸ், கொஞ்சம் கனெக்டடாக இருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோம், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கரெக்டாக? அவ்வளவுதான். அந்த டவுட் கேட்டதோடு நாங்க அவ்வளவா பேசிக்கல. ஆமா, பேசிக்கல. இல்ல பேசணும், கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தான் பேசணும். ஆமா, வாட் எவர் இஸ், கொஞ்சம் நார்மலா பேசணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டா நான் அந்த துபாய் போயிட்டு வந்தா, துபாய் போறதுக்கு முன்னாடி மேரேஜ். நம்ம லவ் பண்ணதுக்கு தானே துபாய் போயிட்டு வந்தா? அந்த துபாயில ஃபர்ஸ்ட் நான் போன துபாய், ஃபர்ஸ்ட் நீ போன துபாய் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜ், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ், ஓகேங்களா? சூப்பர். ஸோ நான் துபாய் போகும்போது என்ன ஃபீல் பண்ணேன், நான் துபாய் போகிற ஸ்டோரிலாம் போட்டேன்ல, தனியாக துபாய் போகிறது, உன் வயசு தான் எனக்கும். ஸோ என்ன நினச்சேன் நீ? ஆமாம், நான் வந்து என்ன நினச்சேன்னா, லைக் நம்ம ஏஜ் தான், நம்ம தான் இன்னும் எதுவுமே படிக்காமல் படிக்காமலையா, நம்ம தான் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்கோம் லைஃப்பில், காலேஜ் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. சந்துரு பரவாயில்ல, லைக் ஏஜ் தான் இருக்கான், ஏஜில் இருக்க ஒரு பையன் இவ்வளோ நல்லா தனியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறதா இருக்கட்டும், லைக் டீச் பண்ணுறதா இருக்கட்டும். நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு டீச் பண்ணியிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட். அதை வச்சு தான் காலேஜில் இப்படியே சமாளித்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு நான் பார்க்கும்போது, லைக் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தோணுச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த தேர்ட் ஃபங்க்ஷன் மேரேஜ், ஓகேங்களா? மேரேஜில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு இவன் மேலே வந்து எப்படி சொல்றது, நிறைய லவ் வந்துருச்சு. லவ்லாம் கிடையாது, நீ வேற லவ் வரல. எனக்கு வந்து இவன் மேலே ஸ்டார்டிங்லேருந்து வந்தது என்னன்னா ஒரு நல்ல ரெஸ்பெக்ட், லைக் என்கிட்ட பேசுகிறதா இருக்கணும், வாங்க போங்க அப்படி தான் பேசுவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு இவன் மேலே. எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நார்மல் ஃப்ரெண்டை தாண்டி ஒரு ஃபீலிங்லாம் வந்துருச்சு. அது அப்போவே அது ஏன் வந்தது, அந்த சால்விங் பிளேஸில் சொல்கிறேன் நான், சால்விங் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் சொல்கிறேன் அது ஏன் வந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு போகிறேன் நான் எப்படியாவது மேரேஜில் நேரில் பார்த்து பேசணும்னு ஒரு சபதம் எடுத்துகிட்டு போகிறேன். நான் போனா பேசவே முடியல. ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, கூலர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கூலர் பக்கத்துல காத்து வாங்கிட்டு, காத்து வரலையோ என்னமோ தெரியல எனக்கு. நல்லா அப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க, நல்லா இப்படி நல்லா இப்படி இருப்பாங்களா. சரி, கூலர் அந்த போட்டோ இருக்கு, ரெட் கலர் ட்ரெஸ் தான். ஸோ கூலர் பக்கத்துல இப்படி நின்றுட்டு இருக்காங்க, இப்படி பார்த்துட்டு இரு போட்டோ எடுக்கும்போது நின்றுட்டு இருந்தாங்க. கூலர் பக்கத்துல நின்றுட்டு இருக்கும் போது நான் லைட்டா இப்படி பார்த்தாங்க, நான் இப்படி டக்குன்னு திரும்பிக்கிட்டாங்க. இப்படி பார்க்கவே இல்லை. அதான் அந்த இடத்துல அந்த ஒரு சைக்கிள் கேப்ல பாத்தீங்கன்னா திரும்பிக்கிட்டாங்க டக்குன்னு. சரி அப்படின்னு சொல்லி பேசவே முடியல. கார்ல வரும்போது செம்ம ஃபீலிங் ஆயிடுச்சு, என்னடா இப்படி பேசவே முடியலையே. எனக்கு அந்த கேங்லேயே அவங்க ஃபுல் சர்க்கிள்லேயே இவ மட்டும்தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பேசலை, இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பேசலை, இன்ஸ்டாகிராம்லேயும் பேசலை. கரெக்டாக 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேரேஜோடைய ஃபோட்டோ போட்டு ஒரு ஸ்டோரி வச்சுருந்தாங்க. சரி இதுதான் பக்காவான இது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அங்கே இருந்து வரலையா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான், அந்த மேரேஜுக்கு அப்புறம் தான் நல்ல இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு. இப்பதான் அன்னோன் ஃபேஸ் முடியுது. இப்போ மேரேஜ்ல நாங்களே நினைக்கல, எங்களுக்கு மேரேஜ்லயே என்ன அந்த டைலாக் சொல்லு. அந்த மேரேஜ்ல நாங்க நினைச்சு கூட பார்க்கல எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது சொல்லு. சொல்லிட்டேன், நான் அதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். சரி, இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த அன்னோன் ஃபேஸ் முடியுது. யார் என்னன்னே தெரியாம இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கும் இதுதான் கதை, ஓகேங்களா? இப்போ ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக முடியுது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? சூப்பர். 3 ஃபங்க்ஷனில் கொஞ்சமாக தெரிய வந்து, ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவை தெரிய வந்தது, அப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓரளவு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு, ஓகேவா? சூப்பர்.
சால்விங். ஓகேங்களா? ஸோ சால்விங் இது என்ன ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்றேன். இந்த அன்னோன்லேருந்து நோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு சூப்பரான டாப் கிளாஸ் பையன், அதாவது ரொம்ப ஜிம், ப்ராப்பராக ட்ரீடிங், ப்ராப்பராக கெரியரில் பெஸ்ட்டு, அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்க ஒரு பையன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். சரி, நானே சொல்கிறேன். ஸோ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான காலேஜ் போகிற பொண்ணு அண்ட் ப்ராப்பராக எல்லாமே லைக் நார்மலாக ஒரு கேர்ள்னா அந்த மாதிரி ஒரு டீசெண்டான கேர்ள். ஸோ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனைனால ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்தாங்க. டிப்ரெஷனில் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டோரி எங்களால் ஃபுல்லாக சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு லோ ஃபேஸில் இருந்தாங்க. நான் ஒரு நல்ல ஒரு ருட்டீனில் இருந்தேன், இவங்களும் ருட்டீனில் தான் இருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கெத்தாக இருந்தேன், இவங்க வெத்தாக இருந்தாங்க அப்படி சொல்ல வரல. நான் ஆக்சுவலாக எங்கள் லைஃப்பில் நான் ப்ராப்பராக இருந்தேன், இவங்களும் ப்ராப்பராக இருந்தாங்க. ஆனால் லோ ஃபேஸில் இருந்தாங்க. நான் கொஞ்சம் ப்ராப்பராக ஜிம், ட்ரேட், ரிப்பீட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்களுடைய ஸ்டோரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு. ஸோ இந்த மாதிரி சொந்த கதை, சோக கதை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் சரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால கேட்டுகிட்டே இருந்தேன். ஓகேங்களா? ஸோ கேட்டுகிட்டே இருக்கும் போது அப்படியே இன்னும் பாண்ட் நல்லா திக்காச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நான் நிறையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரெண்டாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், என்ன சாப்பிடணும், மெடிடேஷன் எப்படி பண்ணணும், எல்லாமே ப்ராப்பராக சொல்லி கொடுத்தேன் இவங்களுக்கு ஆன்லைனில். ஆமாம் கைஸ், இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் எப்படி சொல்கிறது, லோவர் ஸ்பேஸில் கூட இருந்து எனக்கு கைட் பண்ணி லைக் ஒரு நல்ல ஸ்டேட் ஆஃப் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்த பர்சன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. போக போக அந்த எங்களோட பாண்ட் வந்து கொஞ்சம் திக்கானதுனால லைக் எனக்கு நான் அவ்வளோவா யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ண மாட்டேன், அவ்வளோ இது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோவா ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணியிருக்கேன். சரி, பண்ணியிருக்கேன்னு சொல்லு. அப்புறம் லைக் அந்த மாதிரி ஒரு இதில் அதை ஏன் நோண்டிக்கிட்டு இருக்கு? சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோவா ஷேர் பண்ண மாட்டீங்க. ஷேர் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? பண்ணுவேன். ஓகே, அப்போ எனக்கும் அதே போல ஃப்ரெண்டு போல ஷேர் பண்ணிருக்கேன். உங்க சொந்த கதை, சோக கதையெல்லாம் எனக்கும் அடிச்சு விட்டீங்க அந்த டிப்ரெஷன்ல. சரி, அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைக் எனக்கு டெய்லியும் என்னோட ரொட்டீன், எனக்கு என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக வந்து எனக்கு எதுவுமே ஓடாது. காலேஜ் போயிட்டு வருவேன், போயிட்டு வந்ததுலேருந்து ஃபோன், லைக் என்னோடய மைண்டை வந்து நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், லைக் எந்த ஓவர் திங்கிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த டிப்ரெஷனை நீங்கள் கடந்து போகிறதுக்கு இந்த இது எடுத்திருக்கீங்க ஸ்டெப். ஃபோன் ரீல்ஸ் பார்க்குறது, அதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா எந்த ஒரு ஓவர் திங்க் எதை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். லைக் அந்த ஃபோனுக்குள்ளேயே போயிடுவேன் நான். ஸோ அந்த ரீல்ஸ் பார்க்குறது அப்போ தான் வந்து மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் எனி டைம் என்னோட ஃபோன் வச்சுட்டு படுத்துட்டு ஃபோன் பார்க்குறது தான் என் வேலையாகவே நான் வச்சிருந்தேன். லைக் என்னோட நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட் போட்டேன். லைக் அப்படியே பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது நான் சொல்ல மாட்டேன். சரி, நான் சொல்கிறேன், கொஞ்சம் நீ ஓய்வு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களால் அந்த டிப்ரெஷன், இவங்க ஏன் அந்த டிப்ரெஷன் ஃபேஸில் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நான் டெல்லபிள் ஸ்டோரி. அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாத ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? பப்ளிக்காக ஏன் சொல்லிக்கிட்டு அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நினச்சிக்கோங்க, இவங்க ரொம்பவே லோவாக இருந்தாங்க. நான் போயிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ நல்ல ஒரு இதில் இருந்தேன், ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாமே இருந்தது. ஸோ ஓகே, இவங்க எதுக்கு இப்படி லோவாக இருக்காங்க என் ஃப்ரெண்டாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நல்லா ஹீல் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா ஜிம்முக்கு போங்கன்னு சொன்னேன். ஜிம்மெல்லாம் போக முடியாது தம்பின்ட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரோலாம் சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு நாள். அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகல, பரவாயில்ல, டெய்லி காலையில் எந்திச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி அழகாக பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. நான் சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கரெக்டாக, நல்ல பாதையில். நீங்கள் நான் இதை சொல்லி ஆகணும். என்னன்னா சந்துரு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இவங்களுக்கு வந்து இவங்க ஒர்க்கே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஜிம் போகிறது, ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ என்கிட்ட பேசிட்டு எனக்காக வந்து ஒரு சார்ட்லாம் எழுதி சார்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டைம் டேபிள்லாம் போட்டு கொடுத்து நிறைய அந்த மாதிரி ஃபுல்லாக எனக்கு அனுப்புவாங்க.
அனுப்பும் போது எனக்கு என்ன தோணுன்னா லைக் ஐயோ நமக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இதெல்லாம் அனுப்புகிறாங்க, சரி நான் அவங்க கூட பேசுகிறேன், என்னை ஒரு ஃப்ரெண்டாக அவங்க பார்க்குறாங்க, ஸோ எனக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளும் வந்து அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறோம், இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நமக்காக வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு இது வருவேன் என் மனசில். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அன்னோன் ஃபேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னன்னா நான் சொன்னேன் இது போல் உங்களை எனக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே பிடிக்கும், இது போல் ஒரு லாங் டேர்மில் உங்கள் கூடவே அப்படி இருக்கணும் அந்த மாதிரி நான் சொன்னேன். ஸோ அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, உங்களுக்கு அப்படி எதனா ஃபீலிங் இருந்ததுன்னா சாரி, நம்ம இனிமேல் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம், அதாவது 1 மணிக்கு மத்தியானம் இப்படி ஆச்சு அப்படின்னா காலில் 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டெலீட்லாம் பண்ணிட்டேன், சேட் இன்ஸ்டாகிராமில் டெலீட்லாம் பண்ணிட்டேன். சரி இதுக்கு மேலே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் முன்னாடி ஸ்டோரி இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு மெசேஜ் வருது, ஒரு நிமிஷம் மெசேஜ் வருது, சாரி இது போல் எனக்கு ஒரே கில்ட்டாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, சரி நான் என்ன நினச்சேன் ஏது நினச்சேன், சரி பரவாயில்ல நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க, ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் இப்போதைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆமாம் பேசாமல் இருக்கவும் முடியல. லைக் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல, சரி ஃப்ரெண்டாவாச்சும் இருப்பான் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா சும்மாதான் சொல்லலை, லைக் எதுக்கு தேவையில்லாத ஃபீலிங்ஸ், எதுக்கு தேவையில்லாத இது. ஆமாம் ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கிற பொண்ணு தான் இவங்க. ஸோ அதனால ஸ்டார்டிங்லேயே அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் சரி ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணேன். என்னென்ன வேலை பண்ணேன் தெரியுமா இவங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, ஸோ நிறைய எஃபர்ட்ஸ் போட்டேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செகண்ட் சால்விங் பேஸில் என்னென்னா இவங்க டவுனில் இருந்தாங்க, நான் ப்ராப்பராக இருந்தேன். ஸோ நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டேன், முடிஞ்சு அந்த கதை, பழைய கதை ஒளிஞ்சு போச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா நண்பர்களே? 2 ஃபேஸை முடிச்சாச்சு. இப்போ நம்ம 3வது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மீட்டிங் இன் த ரியல் வேர்ல்ட். மீட்டிங் இந்த ரியல் வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மீட் பண்ணது, லவ் பண்ணதுக்கு அப்புறம் மீட் பண்ணது அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் தானே மீட் பண்ணோம், அதான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ லவ் பண்ணதுக்கு அப்புறம் மீட்டிங். ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு தான் லவ் வந்தது, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு லவ் வந்தது. ஸோ அது என்ன கதைன்னு எனக்கே தெரியல அது எப்படின்னு. சரி ஏன் நான் சொல்கிறேன் அது ஏன் லவ் வந்தது அப்படின்னா. ஸோ இந்த 2 இதுதான். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இது ஃபேஸ் 3. இருங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம், எடுங்க. வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், நான் இது உங்களுக்கு சொல்லலை, இவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பின்னாடி நாங்கள் க்ரோ ஆகிறோம் பார்த்தீங்களா, டெஃபினெட்லி ரொம்ப நல்ல லைஃப் ஸ்டைலில் நல்ல டிசிஷன்லாம் எடுத்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏதோ பொறுக்க முடியல போல், அந்த வன்மத்தை அப்படியே கக்குறாங்க எங்கள் மேலே, வன்மத்தை கக்குன்னு. அது இல்லாமல் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே ஸோ ப்ளீஸ் டாபிக்கை மாத்துறேன். சாரி அது என்னன்னா இதை பார்த்துட்டு கூட அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன், எங்கள் 2 பேருக்கு யூடியூப்புங்கிறது பிஸ்னஸ் ஃபார் ஃபியூச்சர் பிஸ்னஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு இன்டரப்ட். ஓகேங்களா, இன்டரப்ட் பண்ணாதீங்க, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராதிங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். ஃபேஸ் 3 மீட்டிங் இன் த ரியல் வேர்ல்டு. ஸ்டார்ட் கரோ. நீ சொல்லு. டேலி கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க அவங்க. நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம் நார்மலா. அதெல்லாம் முடிஞ்சு அதான் சொன்னோம்ல, நாங்க பேசிக்க வேணாம்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பேசணும். பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, நாங்க கால் வேற பேச ஆரம்பிச்சிட்டோம். காலேஜ் போயிட்டு வந்து டெய்லியும் கால் பேச ஆரம்பிச்சிட்டோம். கால் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு டெய்லியும் இல்லை, ஒரு 3 days கால் பேசியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. 3 days கண்டினியூஸாக பேசியிருப்போம். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து டேலி கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், ஏதாச்சும் ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணலாம். என்கிட்டலாம் கேட்டாங்க, ரொம்ப உரிமையோட கேட்டாங்க, டேலி கிளாஸ் போவா ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும் அப்படி இப்படின்னு.
அப்படி சொல்ல, நான் டேலி கிளாஸ் போறேன் உங்ககிட்ட இனிமே பேச முடியாது அப்படிதான் சொன்னேன். ப்ராமிஸ் டேலி கிளாஸ் போறேன் இனிமே பேச முடியாது கால்லாம் அப்படின்னு தான் சொன்னேன். கால்லாம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல நம்மளுக்கு. நீ என்ன அந்த ஸ்டேஜ்ல என்ன தெரியுமா சொன்ன, டேலி கிளாஸ் போறேன் சான், உனக்கு என்ன தோணுது, ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும்னு. நான் என்ன சொன்னேன், ஓகே உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஓகே போ அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட் அண்ணா நகர்ல தான். இவங்க காலேஜும் அண்ணா நகர்ல தான், டேலி கிளாஸும் அண்ணா நகர்ல தான். ஷூட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்ல எல்லாம் கிடையாது. இவங்க அண்ணா நகர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கே அரேஞ்ச் பண்ணேன் அண்ணா நகர்ல. அந்த பாம் ஷோ ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ஒரு ஜிம் வீடியோ போட்டிருப்பேன், மேபி அதை ப்ரைவேட்ல ஆக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாம் ஷோவில் தான் போயிட்டு சாப்பிட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அண்ணா நகரில் தான் ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ பிளான் பண்ணிவிட்டு இங்கே ஜிம் ஷூட் முடிச்சுட்டு நேராக காரில் போயிட்டு இருக்கோம் நான் என் நண்பர்கள் எல்லாம். ஸோ அண்ணா நகரில் நான் இறங்கிட்டேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் இவங்களை போய் பார்த்துட்டு வரேன்னு போனேன். போயிட்டு அந்த டேலி கிளாஸ் கிட்ட ஷாப் இருந்தது, மல்லிகடை ஒன்று இருந்தது. சொல்லுங்கள் மல்லிகடை கதையை. ஆமாம், அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேலி கிளாஸ் நான் ஜாயின் பண்ணி செகண்ட் டேங்க. ஓ, அது ஞாபகம் தான். ஒரு நாள் தான் எனக்கு டைம் கிடைச்சது. ஏன்னா வந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து கிளாஸும் போறதால ஃபோன் யூஸ் பண்ண அவ்வளோ டைமே இருக்காது. லஞ்ச் 5 o'clock தான் முடியும், அதுக்கப்புறம் தான் பேச முடியும் மேபி. அப்போ வந்து நாங்கள் ஒரு நாள் தான் பேசிக்கல. நெக்ஸ்ட் இவங்க வந்து கேட்டாங்க மெசேஜ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து மீட் பண்ணலாம் கிளாஸ் எங்க அப்படின்னு வந்து அட்ரஸ்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே பயம், யாருன்னா பாத்துட்டாங்களான்றதை தாண்டி அதான் வேற என்ன சமாளிக்க போற, சமாளிக்கலாம். எனக்கு ஹர்ட் ஆக கூடாது. இல்லமோ நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் தனியா பார்த்ததே இல்ல எங்கேயும். லைக் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் நினைச்சியா? அப்படிலாம் அட பாவி, ஃபர்ஸ்ட் வாட்டி உன்னை மீட் பண்ண போறேன், உன்னை நான் தூக்கிட்டு போயிட்டு வித்துருவேன் நினைச்சியா? அப்படிலாம் நினைக்கல, அதை விட மோசமா நினைச்சிருக்க. இப்ப சொல்லுமா வேணாமா? சொல்லு. ஸோ வந்து நான் இதுக்கு பார்த்தது உள்ள நேரில் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் பயமா அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டேலி கிளாஸ் போனோடனே முன்னாடியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 12 மணி இருக்கும். போயிட்டேன் மல்லிகடை கிட்ட நிற்கிறேன், எட்டி பார்க்குறேன் வராங்க. அங்கேருந்து வந்து நிற்காங்க, ஏதோ ஒரு பாவாடையோ ஏதோ போட்டு இப்படி புஷ்னு வந்து நிற்காங்க. நடக்க முடியல போல, ஏதோ நீளமாக இருந்தது போல, இப்படி வந்து நான் குடு மல்லிகடைக்குள்ளே போயிட்டேன். மல்லிகடைக்குள்ளே போயிட்டு ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி நாங்கள் ஃபஸ்ட்டு இப்படி டிங் 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 மண்டி ஆட்டினாங்க, வாங்க மாட்டேன்னு. அப்புறம் எது கேட்ட அப்படின்னாங்க, இல்லை கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாக்லேட் ஏதோ வாட் எவர் இட் இஸ். நீ தான் வந்து சொன்ன இந்த மாதிரி நாளைக்கு நம்ம பார்க்கலாம், வந்து நீ எனக்கு வந்து பிடிச்ச சாக்லேட் இதுதான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓகே அந்த மாதிரி வாங்கிட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் மீட் முடிஞ்சிச்சு அது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மீட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆச்சுமோ அதெல்லாம் முடிஞ்சு பேசிக்கவே இல்லை. அதை சொல்ல கரெக்ட் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பேசலான்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் சரி பார்த்துக்கிட்டு போயிடலாம், டக்குன்னு பேசலாம் வேணான்னு. இந்த அம்மா என்னன்னா இல்லை 10 நிமிஷம் பொறுமையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டாங்க குடுன்னு. ஒரு மாதிரி சிரிப்பா இருந்தது எனக்கு. என்னடா வந்ததும் தெரியல, போமா மின்னல் மாதிரி வந்துட்டு குடு ஓட்டா. சரி அதுக்கப்புறம் நானும் போயிட்டு சாப்பிட்டு நின்று என்ன பண்ணேன், நான் போயிட்டேன் பாம் ஷோர் போயிட்டு சாப்பிட்டு நல்லா நாங்க நின்னுட்டு இருந்தேன், கடையில நின்னுட்டு இருந்தா நீ சாக்லேட் கொடுத்த. அதுக்கு அவ்வளவுதான் போயிட்டேன், நீ வேற எதுவுமே பண்ண. நான் தான் ஃபர்ஸ்ட் உனக்கு சாக்லேட் கொடுத்தேன் கையில இருந்ததுன்னு. ஆமா, அப்புறம் திரும்ப நான் இப்படி இரு இந்த சாக்லேட் அப்படின்னா இப்படின்னு தலையாட்டினா, இல்ல சாக்லேட் வேணாம். அப்புறம் ஏன் கேட்ட அப்படின்னா, சரி அப்புறம் வாங்கிட்டு போயிட்டாங்க. நானும் பாம் ஷோர் போயிட்டு சாப்பிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிஞ்சு அந்த கதை. அப்படியே நல்ல நார்மலாக தான் இருந்தோம். நல்ல மீட்டிங் தான் அது. 1 செகண்டோ 2 செகண்டோ தான் மொத்தமாகவே பார்த்துருப்போம். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அண்ட் நான் மொத்தம் 3 பேர். ஓகேங்களா, அவங்க பேர் உங்கள் ஃப்ரெண்டு பேரை சொல்லுவோமா? வேண்டாமா? சரி ஓகே சொல்ல வித்யா தான். ஓகே நான் சொல்ல. சரி அவங்க என்ன இதுனா, நான் பார்த்தீங்கன்னா கேட்டேன் இது போல சமைக்க தெரியுமா அப்படின்னு.
இவங்க சொன்னால் சமைக்க தெரியுமே அப்படின்னு. சரி எதனா சமைச்சு கொண்டு வாங்க இந்த செகண்ட் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் எக்கு போடுறது இல்லாமல் பன்னீர் போட்டு பன்னீர் எக் ஃப்ரைட் ரைஸ், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஃபுல்லாக ப்ரோட்டீன். ஸோ அதை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது ஆக்சுவலாக. நைஸ், நல்ல ஒரு பெப்பர் ரைஸ் மாதிரி இருந்தது, பெப்பர் நிறைய இருந்தது, நல்லா இருந்தது. நான் நல்லா தான் சொல்கிறேன். பெப்பர் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ் ஓகேங்களா, நல்லா இருந்தது. இப்போ தான் ஒரு மெயின் சம்பவமே என்னன்னா, நான் ஹோட்டலில் அதாவது ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வெளில வந்துட்டு சரி டேலி கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி வித்யாவை நம்பி அமுச்சு விட்டேன் இவங்களை. அதாவது டேலி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வித்யா தானே. அப்புறம் என்ன, இந்த பக்கம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டேலி கிளாஸு, ரைட் ஹேண்ட் சைடு அண்ணா டவர் பார்க்கு. எனக்கு தெரியும் ரூட் எப்படின்னு. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ வித்யா பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு தெரியும், இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. ஆப்போசிட் சைடு கூட்டின்னு போயிட்டு டவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு நான் கால் பண்ணேன், இது என்ன போயிட்டீங்களா என்ன கதை அப்படின்னு. இல்லை லேட் ஆயிடுச்சு போக முடியாது. ஏன் போக முடியாது? இல்லை ரொம்ப தூரம்னா. அப்போ நீ இந்த பக்கம் டேலி கிளாஸ் வச்சுட்டு இந்த பக்கம் போனால் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி டைம் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம், எப்படி நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நானும் வித்யாவும் விஆர் மால் போகிறோம் அப்படின்னு. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அவங்க கிட்ட போயிட்டு கேப் புக் பண்ணி வந்து என்ன பண்ணோம், சரி எங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பிளான், சரி லேட் ஆயிடுச்சுன்னா வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படி சொல்லும் போது இவன் நானும் வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் புக் பண்ணிட்டு நாங்கள் விஆர் மால் போயிட்டோம். விஆர் மால் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு அந்த மாலே ஒரு சுற்றிட்டு ஃபன்னாக தான் இருந்தது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. அடிச்சிட்டாங்க டக்குன்னு, ஏதோ ஒரு காமெடி கலாச்சி விட்டோம் போல, ஏதோ கலாச்சி விட்டோம் பயங்கரமா இப்படின்னு அடிச்சிட்டாங்க டப்பால்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒன்றும் அடிக்கல, இப்போ தான் ஆச்சு. அதெல்லாம் இல்லை, சவுண்டு ஃபுல் மால்க்கே கேட்டுதாங்க. அந்த எஸ்கலேட்டர் இன்னும் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கையை பாருங்க கைஸ், ஒரு பிஞ்சு கை. இந்த கையில இந்த கையில இப்படி அடிச்சா சவுண்டே வராது. இப்படி அடிச்ச நீ பாருங்க, இவன் கையை பாருங்க எவ்வளவு பெரிய. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மால் கதையும் முடிஞ்சுச்சு. ஸோ மால் கதையும் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக பேசினே இருக்கோம். நான் இது போல் மறுபடியும் சொன்னேன், இது போல் உங்களை மிஸ் பண்ணக்கூடாது, லைஃப்லாம் உங்க கூட இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன ஆச்சு, மலேசியா நாங்க என்ன ஆச்சுன்னா, நாங்க வெளியே போனது லைக் இது வரைக்கும் நாங்க போன்ல தான் பேசிட்டு இருந்தோம். லைக் இப்போ நேர்ல பார்த்து ஸோ வந்து ஆமா அப்பப்போ சாக்லேட்ஸ் குடிக்கிறது, அப்பப்போ லைக் நார்மலான மீட்டிங் தான் அதெல்லாம். ஓகேங்களா, பிரேக்னா போதும், பிரேக் ஒரு 10 minutes தான் இருக்கும், ஓடி வந்துருவாங்க இங்க இருந்து. ஐயோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் எஃபர்ட்ஸ் போடணும் தானே. சரி ஓகே, அதெல்லாம் போட்டு லாஸ்ட் ஃபேஸ்க்கு வந்தாச்சு, ஃபாலிங் ஃபார் ஈச் அதர். ஓகேங்களா, லவ் ஸ்டோரி. லவ் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கே தெரியும் ஓரளவு நான் ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா போயிருந்தேன். மலேசியா போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி போயிருக்கேன் இவங்க கூட பேசினதுக்கு-அப்புறம். ஆமா, அப்ப என்ன ஃபீல் பண்ண நீ? எங்கடா ஒரு தொல்லை இங்கேயே இப்ப திடீர்னு தூரமா இருந்தல, லைக் டெய்லியும் நம்ம மீட் பண்ணிக்கிறதால ஸோ வந்து நம்ம சீன் கண்டிப்பா இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. சொல்லு, அந்த கதையை நீயே சொல்லு. ஆமா, எப்படி ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன் எப்படி ஃபீலிங்ஸ் வந்ததுன்னா, ஒரு நாள் காலையில மெசேஜ் பண்ணி சந்துரு எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நான் உன்னை வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு. அழுவுறாங்க. இல்ல நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நீ தான் எனக்கு. ஸோ எப்படி ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா, இவன் மலேசியா போயிருந்தால அப்போ வந்துட்டு அங்கே வந்து இது பண்ணுறதும் இல்லாமல் வந்து எனக்காக எஃபர்ட்ஸ் போட்டு எல்லா வீடியோஸும் அனுப்புவான், எல்லா ஃபோட்டோஸும் அனுப்புவான், அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அப்போ வந்து கரெக்டு தான். நான் நினச்சிருந்தேன்னா மலேசியாவில் ஜூ போயிருந்தேன். ஓகேங்களா, அந்த ஜூ பார்த்தீங்கன்னா
நல்ல ஒரு பெரிய ஜூ, எல்லா அனிமல்ஸும் இருக்கும். சரி நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூவை நான் தனியாக சுற்றி பார்த்துருக்கலாம். ஆனால் கிடையாது, இவங்க வீட்டில் தனியாக இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி நான் மட்டும் ஏன் ஜூவை சுற்றி பார்க்கணும் தனியாக அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி நான் ஃபுல் ஜூவை சுற்றி காட்டினேன். மலேசியாவில் உள்ள ஃபுல் ஜூவை என் கூட சேர்ந்து இவங்களுக்கும் நான் சுற்றி காட்டினேன். நான் நினச்சிருந்தேன்னா தனியாக இருந்து போய் சுற்றி பார்த்துருக்கலாம், ரைட்டு. இப்போ நான் பிஸியாக இருக்கேன், வெளில வந்திருக்கேன், காலவை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். இல்லை லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாருமே வந்து ஒரு ரெட் ஃபிளாக், ஒரு டாக்ஸிக்காக தான் இருக்காங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பார்ட்னர் நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அடி வாங்கியிருக்காங்க எங்கேயோ, சரி வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. தெரியுது. அந்த மாதிரி ஒரு நம்ம இருக்கோம். சமூகம் தான் பேச முடிய மாட்டியா? சரி 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 அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணது சுத்தி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் நடக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிற பேர்டில் வந்து யாரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே, இவன் ஏன் இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து சொல்லுவான், இவன் வந்து பேசிட்டே இருப்பான். என்ன பேசிட்டே இதுன்னு சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு மாதிரி எப்படி சொல்ல, இது இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேச. ஓ, இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுவானா? இரு நான் ஃபீலுக்கு வரேன். சரி, ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஃபார் ஈச் அதரில் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நல்லா பேசி பேசி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்டு, மறுபடியும் பேசி பேசி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்த லெவலுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது உண்மையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ டேஸ் மலேசியா போனதுனால, நான் இல்லாததுனால என்னுடைய ரியல் வேல்யூ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு போல. ரொம்ப தூரம் இருந்த மாதிரி பேசாம அங்கேயே இருந்திருக்க கூடாது. நான் வந்திருப்பேன். சரி, ஓகே. ஸோ திட் இஸ் வாட். இப்போதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிட்டோம். எப்போ கமிட் ஆகணுமோ, வாட் இஸ் த டேட் ஆஃப் ஆனிவர்சரி? நீ சொல்லு. ஜூன் 13. தப்பு. ஜூலை 13. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 16. ஹாப்பி 11 month ஆனிவர்சரி. சொல்லவே இல்லை, 3 நாள் முன்னாடி மறந்தே போயிட்டேன் நான். ஓகேங்களா? 3 நாள் முன்னாடி தான் பாஸ் ஆயிடுச்சு. அதுவே மறந்துட்டாங்க. 11 மாதம் ஆச்சு, ஆனிவர்சரி டேட்டு மறந்துட்டாங்க. சரி, அடுத்த மாதம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1 year லவ் ஆனிவர்சரி. ஸோ 13ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 year ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ லவ் பண்ணி 1 year ஆயிடுச்சு. நம்ம சேர்ந்து க்ரோ ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த லவ் ஸ்டோரி. ஓகே. ஸோ தட் இஸ் வாட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. பட் ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லவ் பண்ணிட்டீங்க நீங்கள், அதுக்கப்புறம் என்னாச்சு, லவ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்ட் 2 போடுறோம். யாருக்கெல்லாம் பார்ட் 2 வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்மாக பார்ட் 2 போடுறோம் நாங்கள். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் அன்னோன்லேருந்து லவ் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போம். லவ் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 வருஷத்தில் என்னென்ன ஆச்சு, அது இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சொல்கிறோம் நாங்கள். இதுக்கப்புறமே இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நிறைய விஷயம் எங்களை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்கள் நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா phase 1லேருந்து phase 4க்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அன்னோன்லேருந்து ஃபாலோயிங் ஃபார் ஈச் அதரில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து ஐடியா இல்லை, லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. நாங்கள் லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. இருக்காது உனக்கு. எனக்கு வந்து சந்துரு கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஏன்னா வந்து இவங்களை நான் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் தான் பார்த்தேன். ஸோ வந்து அப்போ வந்து வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வரும்போது இவங்க முடிஞ்ச நான் பார்க்கணுமே, எதுக்கு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் பாண்ட் வச்சுக்கலாம். அது வேணால் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்டாயிருன்னு. எனக்கு தெரியுமே, நம்ம ஒரு வாட்டி ஃப்ரெண்ட் ஜோனுக்குள்ளே போனால் இந்த பொண்ணுங்க ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், ஃப்ரெண்டா இருக்க மாதிரி தான் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னேன், இன்னொன்னு நான் ஒன்று சொன்னேன் நறுக்குன்னு. என்னன்னா,
ஃப்ரெண்டாக இருந்தால் என்றைக்கா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகும், தனியாக தான் இருக்க போகிறோம் நம்ம எண்ட் ஆஃப் த டே. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி உன் கூடவே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் சொன்னேன். ஸோ புரிஞ்சுது அவங்களுக்கு. புரிஞ்சாலும் என்ன 100 வாட்டி அதே தான், ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஐயோ அந்த கதையெல்லாம் நான் விட்டுட்டேன். நான் அந்த 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 புலம்பலை இப்போ நான் புலம்ப ஆரம்பித்தேன்னா இன்னும் ஒரு மணி நேரம் போகும் வீடியோ. நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல. we are just keeping it only happy moments, not sad moments. பிகாஸ் நீங்கள் ஹாப்பியாக வந்திருப்பீங்கல்ல லவ் ஸ்டோரிக்கு. ஸோ அதனால் சேடெல்லாம் எங்களோட போட்டோம். அது அப்படியே போயிடுச்சு, அது எப்படியோ. நிறைய ஸ்ட்ரகிள். ஆனால் அந்த லவ் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து நிறைய அதெல்லாம் ஞாபகப்படுத்தினாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, தட்டி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சூப்பராக. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ டெஃபினட்டாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வீடியோவும் இருக்கும். ஸோ அதையும் போய் பார்த்துருங்க புது வியூவர்ஸ். அண்ட் பழைய வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. TWC gang and thank you for TWC gang until supporting this time. Bye.